பேருங்க காலத்தே உங்களை நான் எனக்கு தொண்டை கிளிய விழிச்சிட்டு கிடக்கேன். எங்க போய் கிடம்பிய? எடியே, நான் மாட்டுக்கு புல்லு பறிச்ச போனேன், கேட்டியாட்டி? என்னத்த மாட்டுக்கு இத்தனை காலத்து புல்லு பறிச்ச போகணுமா? எடியே கிரிஜா, காலத்தை புல்லு பறிச்ச போனா இல்லாட்டி நல்ல ஃப்ரெஷ்ஷா புல்லு கிட்டும். உள்ளாத செல்லு மனுஷா, புல்லு பறிச்சத நான் போனேன். எடியே கிரிஜா, நேத்து நீ குளத்துக்கு குளிச்ச போகும்போ உனக்கு பிளவுஸ காணலன்னு சொன்ன இல்லாட்டி அத தேடி போனேன், கேட்டியா? பின்ன நான் ஃபர்ஸ்ட் கேட்டதுக்கு புல்லு பறிச்ச போனேன்னு சொன்னியா? எடியே, அதான் டீ உனக்கு பிளவுஸையும் போய் தேடிட்டு அப்படியே வார வழியில புல்லும் பறிச்சுட்டு வந்தேன் டீ. பிளவுஸ் கிட்டிச்சா? இல்லட்டி, காலத்தை குளிச்ச வந்தவங்க எல்லாம் பிளவுஸ கிட்டையே வச்சிருந்தாலும் டீ ஒரு பிளவுஸையும் எடுக்க முடியல, கேட்டியா? எப்ப மனுஷா, நான் கேட்டது எனக்கு பிளவுஸ் கிட்டிச்சான்னு. நீ அடுத்தவங்களுக்கு பிளவுஸ களவானவா கால் தெளிச்சு போனேன். இல்லட்டி, உனக்கு பிளவுஸ தான் தேடி போனேன். சரி, அது கிட்டா தோண்டு யாராவது ஒருத்திக்க பிளவுஸ எடுத்துட்டு வரலான்னு பார்த்தேன், நடக்கல. மனுஷா உள்ளாத செல்லும் கால் தண்ணீர் பெண்ணோ குளிச்சோட பாக்கதானே போனீரு. எடியே இல்லட்டி, இல்ல, நான் உனக்கு பிளவுஸ தேடிட்டு அப்படியே புல்லு பறிச்சுட்டு வரலான்னு தாண்டி போனேன். உனக்கு அம்மா மேல சத்தியம் டீ. வேறுங்க இந்த பாருங்க, எனக்கு அம்மைக்கு மேல ஒண்ணு நீங்க சத்தியம் இடாதீங்க, கேட்டியா? நீங்க இதெல்லாம் புல்லும் கள்ள சத்தியம் இப்படி இட்டுட்டு தான் எனக்கு அப்பனும் செத்து போனாரு. சரி சரி, உள்ளதாட்டு, நான் உன பிளவுஸ தேடி தாண்டி போனேன். என்னத்தையோ மனுஷா, அப்பளா கால் தெளிச்சு குளத்தங்கரைக்கு போறீரு. என்ன நடக்க போதோ கேட்டீரா? எடியே, உனட்ட ஒரு காரியம் சொல்லணும், கேட்டியா? என்ன மனுஷா ஒரே சிரிப்பா இருக்கு, என்ன காரியம்? நான் வார வழியில யாக்கோப கண்ட, கேட்டியா? அவனுக்கு வாய்க்க முன் சைடு 2 பல்லு. பேருங்க உங்களுக்கு கேட்டதான் பல நாள் சொல்லியாச்சு. அவனுக்கு 2 பல்லு லேசா நீண்டுதான் நிக்க. அதுக்குன்னு நீங்க அவனை காணும் பல்ல இப்படி சிரிச்சது நல்லதுக்கு இல்ல, கேட்டியா? அது இல்லட்டி, இந்த பாம்பு படம் எடுத்து நிக்கிறது போல 2 பல்லு முன்ன தள்ளி நிக்குது பாருட்டி. வேறுங்க நான் உங்ககிட்ட ஒண்ணு சொல்லுவேன். நம்ம இப்படி யாரையாவது பார்த்து கிண்டல் அடிச்சா வருங்காலத்துல அவியலை போல நம்மள மாறும், தெரியுமா? அப்படியாட்டி அப்படியாட்டி, அப்ப நான் இனி டெய்லி அம்பானிய கிண்டல் அடிச்சது. அப்ப நம்மள வருங்காலத்துல அம்பானி ஆட்டு மாறலாம் இல்ல? மனுஷா, உனக்கு ஒரு புளிச்ச காமெடிய வச்சுட்டு இழிச்சு நிக்காத. உள்ள போய் சாயை எடுத்து குடியும். சாயை ஆற போட்டு டைனிங் டேபிள்ல சாயை எடுத்து வச்சிருக்கேன், போ. சரி டி, சரி. இந்த மனுஷன் என்னதான் திரும்ப போறானோ. அந்த யாக்கோபுக்கு பல்ல கண்டாலே இந்த மனுஷனுக்கு ஒரு குதூகலம் தான். எடியே கிரிஜா, இன்சோட் வாட்டி நீ. என்ன விളിச்சா? எடியே, நமக்கு வீட்டுலதான் மாடு நிக்குது இல்லாட்டி, இந்த மாடு நிக்கிறத விட்டு நீ எனக்கு தேயிலை இட்டு தார இல்லாட்டி, ஏன் டீ இந்த மாட்டுக்கு பாலை வச்சு சாய இட்டு தந்தா குறைஞ்சாட்டி போ நீ. அறிவுகட்ட மனுஷா, தேத்தியத்தை கிளப்புறது கேட்டீரா? உங்கள்கிட்ட தான் எத்தனை நாளாட்டு போய் சொல்லிட்டு இருக்கேன், மாட்டுக்கு பால் கறத்துக்கு ஒரு ஆளை விழிச்சுட்டு வரணும்னு. எடியே, நான் என்னட்டி செய்ய? மாட்டுக்கு பால் கறந்துட்டு இருந்தவன் டக்குன்னு நிறுத்திட்டு போனதுக்கு நான் என்னட்டி செய்ய பറ്റുம்? நீங்க சும்மா தானே இருக்கிறீங்க, நீங்க மாட்டுக்கு பால் கறக்க வேண்டியதானே? எடியே, எனக்கு மாட்டுக்கு பால் கறக்க தெரியாது டீ. எனக்கு மாட்டுக்கு வாழை பிடிச்சு கறக்கலாம் டீ தெரியும். ஒரு மனுஷா, அவர் மாதிரி இந்த புளிச்ச கதையில என்னட்ட பேசாத. நாள மரியாதைக்கு எவனெങ്കിലും மாட்டுக்கு பால் கறக்க கூட்டிட்டு வந்துடணும். என்ன இவ இப்படி துள்ளிட்டு போறா? ஐயோ, நாளை நீ எவனெങ്കിലും பால் கறக்க பாக்கணுமே, இல்லைங்க இவ விட மாட்டாள. ஐயோ ஐயோ, ஓடி வாங்க பேருங்க, ஓடி வாங்க பேருங்க, ஓடி வாங்க. எடியே கிரிஜா, என்ன டீ இத்தனை சவுண்ட் இட்டு கத்திட்டு கிடக்க? ஐயோ தேருங்க, என்ன பாருங்க பாச்சா. லே பாச்சா, எப்படி ஒன்னால மட்டும் கழியுதுல இவள பேடி காட்டா? சே, அடுத்த ஜென்மத்துல நானும் ஒன்ன போல பாச்சாயா பிறக்கணும். அப்படி பாச்சாயா பிறந்தாதான் இவள பேடி காட்ட பറ്റുம். ஐயோ, என்ன மனுஷா பாச்சாய கையில தூக்கி வச்சுட்டு நிக்கீரு? எதுக்கும் இந்த பாச்சாய வச்சிருப்போம், அடிக்கடி யூஸ் ஆகும். தேருங்க விளையாடாதீங்க, அந்த பாச்சாய தூர இடுங்க. என்ன நீ சண்டை பிடிப்பியாட்டி? என்ன நீ உடக்குவியாட்டி? ஐயோ, நான் இனி உங்களை ஒண்ணும் சொல்ல மாட்டேன். பாச்சாய கிட்ட கொண்டு வராதீங்க, கொண்டு போங்க, தூர கொண்டு போங்க. அப்படி மரியாதை இரு, அந்த பேடி இருக்கணும். வேறுங்க, நான் மாட்டுக்கு சுகம் இல்லாதனால டாக்டர் அவரை சொல்லி இருக்கேன். அவர் இப்ப வருவாரு. நான் மாட்டு தொழுத்துக்கு கொண்டு போறேன். என்ன? ஓ போட்டி போ. நீங்க தானே என்ன விழிச்சது? ஓ வாங்க டாக்டர் வாங்க, நான் தான் உங்களை விழிச்சது. மாட்டுக்கு என்ன செய்யுது? ஐயோ டாக்டரே, என கண்மணிக்கு 2 நாளா காலு வையா. ஓகே, சரிடா கண்மணி, நான் வந்தாச்சுல்ல, நீ கவலைப்படாத. உனக்கு நோய் எல்லாம் மாறிடும், நான் வந்தாச்சுல்ல. ஐயோ டாக்டர், என்ன மாட்டுக்கிட்ட போய் பேசிட்டு நிக்கிறியா? அம்மா, இது சைக்காலஜி அப்ரோச். ட்ரீட்மெண்ட் கொடுக்க முன்ன மாட்டுக்கு ஒரு நம்பிக்கைய உண்டாக்குது. ஓ அப்ப சரி டாக்டர், இந்த மாட்டுக்கு காலுக்கு என்ன ஆச்சுன்னு கண்டுபிடிங்க டாக்டர். அம்மா, நீ குறைச்சு சாணாங்கி எடுத்துட்டு வா. என்ன டாக்டர் சாணாங்கி? சரி தாமா. ஐயே டாக்டர், சாணங்கி என்னத்துக்கு வாய்க்கட்ட கொண்டு போறீங்க? தின்னாதீங்க.
அம்மா நான் தின்னலாமா மாட்டுக்கு சாணாங்கியா மணப்பிச்சு பாக்குறேன், அப்பதானே என்ன நோயின்னு கண்டுபிடிச்ச பற்றும். ஓ ஓ அப்படியா, சரி டாக்டர், அப்ப என்ன நோய்னு கண்டுபிடிச்சு சொல்லுங்க. அம்மா உனக்கு மாட்டுக்கு வந்திருக்கிறது குழம்பு நோய், மாட்டுக்கு காலில உள்ள குழம்புல வார நோயாக்கும் இது. ஓ அப்படியா டாக்டர், அப்ப அந்த குழம்பு நோக்கி மருந்து தாங்க டாக்டர். ஓ மாட்டுக்கு குழம்பு நோக்கி மருந்து தாரேன், அதே போல உனக்கு காலில உள்ள நகம் எல்லாம் சொத்தையா இருக்கு கேட்டியா, அதுக்கு மருந்து போடணும் கேட்டியாமா. அது டாக்டர் நான் சாணாங்கி இட்டு சவுட்டதுனாலயாக்கும் அப்படியானது. சொந்த மாப்பிளைய சாணாங்கின்னு எல்லாம் விழிச்சாதம்மா. டாக்டர் மாடு ஒண்ணும் தின்னதில்ல கேட்டியா. அப்படியாம்மா, சரி கொஞ்சம் புண்ணாக்கு இருக்கா? ஓ ஓ புண்ணாக்கு இருக்கு டாக்டர். இன்சோட்டு அந்த புண்ணாக்கு எடு. ஐயோ என்ன இந்த பக்கத்துல இருந்த புண்ணாக்க காணல. என்னம்மா புண்ணாக்க காணலையா? ஓ டாக்டர் புண்ணாக்க காணல கேட்டியா. என்னம்மா இப்ப புண்ணாக்கு வேணுமே? வேறுங்க இந்த பக்கத்துல இருந்த புண்ணாக்க கண்டியாளா? ஓ இந்த பக்கத்துல இருந்ததா, அதான் நான் தின்னேன். என்னத்த தின்னியாளா? அது புண்ணாக்கு. புண்ணாக்கு காட்டி நான் அது பழைய கஞ்சின்னு நினைச்சு குடிச்சேன் டி. என்னது மாட்டுக்க பாத்திரத்துல இருந்த புண்ணாக்க கஞ்சின்னு நினைச்சு குடிச்சியலா? அது டாக்டரே, இவா சமைச்சத சாப்பாட்டுக்கும் புண்ணாக்குக்கும் வித்தியாசம் தெரியாது. அதுலயும் வேற இவா மாட்டுக்கு கொடுக்குற பாத்திரத்திலேயாக்கும் எனக்கு சாப்பாடு தாருது, அதனோண்டு எனக்கு வச்ச சாப்பாடுன்னு நினைச்சு நான் எடுத்து தின்னேன். என்ன மனுஷா இப்படி செய்திருக்கிறியா? ஐயோ டாக்டரே, நான் தெரியாத தின்னேன் கேட்டியாளா? டாக்டரே, இந்த வயிற்றுல இந்த புண்ணாக்கு இருந்தா என்னெങ്കിലും குழப்பம் வருமா? அது உனக்கு ஒரு குழப்பம் வராது கேட்டியா, உனக்கு தலை முழுக்க புண்ணாக்கு தானே இருக்கு, அதோண்டு வயிற்றுலயும் குறைச்சு புண்ணாக்கு இருந்தா ஒன்னும் செய்யாது. டாக்டர் இந்த மனுஷன் அப்படிதான் கேட்டியாளா, இந்த மாட்டுக்கு ஒன்னும் குடுக்கிறது இல்ல, மாட்டுக்கு வச்சத சாப்பாடோட அப்பப்ப எடுத்து தின்னேது. சரி நீங்க மாட்டுக்கு என்ன மெனு கொடுக்குதியா? என்ன காணல, என்ன எங்க இருக்கும் காணல? ஓ என்ன நீரு மாட்டுக்கு அடியில குனிஞ்சு பார்த்து தேடுதீரு? அது மனு எங்க இருக்கான்னு தேடுதேன். ஓ நல்லா குனிஞ்சு பாரு, மனு மாட்டுக்கு அடியில இருப்பான். ஓய் மனு இல்ல, ஓய் மெனு. மெனுன்னா நீங்க மாட்டுக்கு என்னெல்லாம் ஆகாரம் கொடுக்குதீங்கன்னு கேட்டேன். ஓய் ஓ அப்படியா சாரே. ஓ நீ காலத்தை மாட்டுக்கு என்ன கொடுப்ப? அது சாரே, காலத்தை மாட்டுக்கு நான் பச்சை பசேலுன்னு பச்சை புல்லு கொடுப்பேன். ஓ சூப்பர் சூப்பர், காலத்தை மாட்டுக்கு பச்சை புல்லு கொடுப்பியா, ரொம்ப ரொம்ப நல்லது. ஓ சாரே, மாட்டுக்கு உச்சைக்கு என்ன கொடுப்ப? அது காலத்தை பச்சை புல்லு, உச்சைக்கு அவன் வாடும், அந்த வாடின புல்ல கொடுப்பேன். சரி சாயங்காலம் மாட்டுக்கு என்ன கொடுப்ப? உச்சைக்கு வாடின புல்லு, சாயந்திரம் கரியும் அந்த கரிஞ்ச புல்ல கொடுப்பேன். ஓய் என்ன ஓய் நீர் மாடு வளர்த்துதீரு? மாடு வளர்த்துனா ஒழுங்கா வளர்த்தணும் கேட்டியா, மாடை இப்படி பட்டினிடப்படாது. மாட்டுக்கு கரெக்ட் நேரம் நல்ல நல்ல சாப்பாடு கொடுக்கணும், இப்படி கரிஞ்ச சாப்பாடு அவிஞ்ச சாப்பாடு எல்லாம் கொடுக்கப்படாது கேட்டீரா? ஓ ஓ சரி சாரே சரி சாரே. அப்ப நாளை முதல் மாட்டுக்கு நீ என்னல கொடுப்ப? அது நாளை முதல் மாட்டுக்கு 500 ரூபா கையில கொடுக்கலாம், அது இஷ்டப்பட்டதை வாண்டி தின்னட்டு. ஓய் நான் இந்த மாடுவளை ரொம்ப நேசிச்சத ஆளாக்கும் கேட்டீரா, அதனாலயாக்கு இந்த டாக்டர் படிப்பே படிச்சேன் கேட்டீரா, என்னட்டே நீர் இப்படி பேசிட்டு இருக்கீரு? டாக்டரே டாக்டரே, உங்களுக்கு மாடை பற்றி எல்லாம் தெரியுமா? ஓ ஓ எனக்கு மாடை பற்றி எல்லாம் தெரியும். டாக்டரே எனக்கு ஒரு சந்தேகம் கேட்கட்டா? சரி சரி கேளு. டாக்டரே மாடு பிரசவிச்சது எப்படி? ஓய் நீரு அதை எதுக்கு ஓய் கேக்குதீரு? இல்ல டாக்டர், மாடு பிரசவிச்சத நான் இது வரைக்கும் கண்டுட்டு இல்ல, அதனால யாக்கும் கேக்குது. அது மாடு பிரசவிச்சும்போ கண்ணு குட்டிக்க தல்ல ஃபர்ஸ்ட் வெளியே வரும், அடுத்ததாட்டு கண்ணு குட்டிக்க கை வெளியே வரும், அடுத்தது கண்ணு குட்டிக்க காலு வெளியில வரும், லாஸ்ட் தான் கண்ணு குட்டிக்க வாலு வெளியே வந்து பக்குன்னு கீழே விழும். அப்படியா டாக்டரே? அப்ப இதெல்லாம் ஒண்ணு சேர்க்க இதுப்போ என்னத்த போய்? அது டாக்டரே, ஃபர்ஸ்ட் தலை வரும்னு சொன்னீங்க, அடுத்து கை வரும்னு சொன்னீங்க, அடுத்து கால் வரும்னு சொன்னீங்க, அடுத்து கடைசி தான் வால் வரும்னு சொன்னீங்க. இதெல்லாம் ஒண்ணு சேர்த்து எப்பதான் அது முழு கண்ணுக்குட்டியா மாறும்? லேய் பண்ண பயல, தலை கை காலு வாலு எல்லாம் தனித்தனியா வராதுல, அதெல்லாம் சேர்ந்துதான் ஒற்ற பிரசவத்துல வரும். வா இதுக்கு ஃபர்ஸ்டே ஒரே பிரசவத்துல எல்லாம் வரும்னு சொல்லியிருக்க வேண்டியதானே, அதை விட்டுட்டு ஃபர்ஸ்ட் தலை வரும், அடுத்து கை வரும், அடுத்து கால் வரும், அடுத்து வால் வரும்னு சொன்னா அதோன்ட்டுல நான் இப்படி நினைச்சேன். இது என்ன ஒவ்வொரு நாட்டு வரக்கு இது என்ன இஎம்ஐ ஆப்ஷனா? டே என்னல நீ இப்படி இருக்க? டாக்டரே டாக்டரே எனக்கு இன்னொரு சந்தேகம். உனக்கு சந்தேகமா? வேண்டாம்ல வேண்டாம்ல. ஐயோ டாக்டர் இது நல்ல சந்தேகம், நிறைய நாளா எனக்கு இந்த சந்தேகம் இருக்கு. சரி பின்ன கேளு. டாக்டரே இந்த மாடு நமக்கு பால் தருது இல்ல? எஸ் எஸ் அப்சல்யூட்லி, மாடு நமக்கு பால் தருது. அதுக்கு என்ன? டாக்டரே மாடு நமக்கு பால் தருது, ஆனா இந்த மாடு நமக்கு எப்படி பால் பொடி தருது? என்னது பால் பொடி பசுவா தருது? என்ன டாக்டரே இத்தனை படிச்சுட்டும் உமக்கு தெரியலையா? பால் பொடி பசு தானே தருது. லேய் உனக்கு எல்லாம் பசுவுக்கு மருந்து பார்க்க நான் வந்தேன் இல்லல, என்ன செல்லணும் போவல, நீ ஆச்சு உனக்கு பசுவாச்சு நான் போட்டு. ஐயோ என்னங்க டாக்டர் ஓடி போயிட்டாரு. எடியே இவன் சரியா படிச்சாத டாக்டர் போல இருக்கு கேட்டியா, நான் கேட்ட கேள்விகளுக்கு எல்லாம் இவனுக்கு பதிலே தெரியல. சரி போட்டு வேற டாக்டரா பாக்கலாம்.